பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் வேர்ட் ஆஃப் கைடன்ஸ் என்னங்கிறத வாசித்து கேட்கலாமா? என்னாகமம் 23ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். இதோ ஆசீர்வதிக்க கட்டளை பெற்றேன், அவர் ஆசீர்வதிக்கிறார், அதை நான் திருப்பக்கூடாது என்பதாக. ஆம் தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு விரோதமா செயல்படுகிற வல்லமைகளை நீங்க புரிந்து கொள்ற மாதிரி இருக்கா? இங்க இந்த வேர்ட் ஆஃப் கைடன்ஸ்ல ஒரு ராஜா என்ன சொல்றாரு? ஒரு தீர்க்கதரிசியை கூப்பிட்டு இந்த ஜனங்களை பேசினா சபிச்சா மட்டும்தான் இவங்க ஜெயிக்க முடியும்னு பணத்தையும் கனத்தையும் தாரேன், இவங்களை சபிச்சிருன்னு சொல்றாரு. 7 பலிபீடம் கட்டி அவரும் சபிக்கத்தான் ட்ரை பண்றாரு. ஆனா அவருடைய வாயை சபிக்கணும்னு சொல்ற அந்த தீர்க்கதரிசியினுடைய வாயை ஆண்டவர் ஆட்கொள்றாருங்க. ஆட்கொண்டவன்னு கிடைச்ச வார்த்தை தான் இந்த வார்த்தை. தேவ பிள்ளைகளே, ஆண்டவருடைய பிள்ளைகளை அவ்வளவு லேசா சபிக்க முடியாது என்பதற்கு இதுதாங்க சரியான வார்த்தை. ஆண்டவர் அந்த சபிக்க வந்தவருடைய வாயை ஆட்கொண்டு ஆசீர்வாதத்தை தான் கொடுத்தார். இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுப்பாராக. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.